இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் வெறும் பேஷனால உருவாயிடுறது இல்லை. ஏன்னா ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ்ல பேஷனோடு சேர்த்து கம்பேஷன்ஸும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பேஷன் அண்ட் பேஷனோட வராங்க நம்மளோட அடுத்த ஐடியா பாஸ். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட வரவேற்றுருங்க ஹைதராபாத்ல இருந்து நிமிஷா இபாதத். ஹலோ டைட்டன்ஸ், நாம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்க எப்பவும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம், கரெக்டா? நான் உங்ககிட்ட கேக்குறது, நீங்க உங்க குழந்தைங்களுக்காக எந்த லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணிருப்பீங்க? அதாவது உங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்க, அதை நீங்க அவுட் ஆஃப் த வே போய் பண்ணி கொடுத்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லா அப்பா அம்மா கிட்டயும் ஏதாவது ஒரு கதை இருக்கும். எங்களுடைய கதையும் அதே மாதிரி தான், நாங்களும் எங்க குழந்தைங்களும். வணக்கம் டைட்டன்ஸ், என்னோட பேரு நிமிஷா, அப்புறம் இவரு இபாதத். அண்ட் டைட்டன்ஸ், நாங்க எப்பயும் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாம எப்ப வெளியே போனாலும் நம்ம கிட்ட எப்பவும் ட்ரெண்டியான ஃபேஷனபிள் கிளாத்திங் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனா நம்மளோட குழந்தைங்களுக்கு அதே ஸ்டாண்டர்ட் பேசிக்கான டிசைன்ஸ். அப்பதான் நாங்க பார்க்கும்போது வெளிநாட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி துணிகளை போட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம நாட்டுல மட்டும் ஏன் அந்த விஷயம் இல்ல? நம்மளுடைய குழந்தைங்க மட்டும் எதுக்காக இதை ஏத்துக்கணும் இல்ல? அதனாலதான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த குழந்தைங்களுக்கான ஒரு சூப்பர் ஆசம், சூப்பர் ஸ்டைலிஷ் எங்களோட பர்சனலான பேஷன் பிராண்ட் டாகபோ. டைட்டன்ஸ், இதான் டாகபோ, a perfect fit for your pets. ஏன்னா பெட்ஸும் நம்மளோட குழந்தைங்க தானே. அண்ட் டைட்டன்ஸ், பெட் பேரண்ட்ஸுக்கு இது தெரியும், இந்த ஃபீலிங்ஸ் புரியும், இந்த எமோஷனை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க பெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் தர விரும்புவாங்க. அதுவும் இந்த குழந்தை வாயை திறந்து எதுவும் கேட்காது, ஆனா பேரண்ட்ஸா நாம அதை புரிஞ்சுப்போம். அதனாலதான் டாகபோ கொண்டு வந்திருக்கு இந்தியாவோட ரொம்ப பிரீமியமான, ரொம்ப ஸ்டைலிஷான பெட் க்ளோத்திங் அண்ட் அக்சசரி கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும், ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் அது ரெயின் கோட்டோட ஸ்வாகா இருக்கலாம், இல்ல பார்க்ல ரெட் கார்பெட் வார்க்கா இருக்கலாம், பர்த்டேல கூல் பாய் லுக், சில கல்யாணங்கள்ல ராஜாவோட மகன்ற வைப்ஸ். டாகபோல எல்லாமே கிடைக்கும். ஜிம்மிய பாருங்களேன், ஜிம்மியோட ஃபாதர் இன்ஸ்டிங்ஸ் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க எங்களுக்கு வெறும் Dress மட்டும் இல்ல, நாங்க இவங்களுக்காக ட்ரெண்டி எசென்ஷியல்ஸும் பண்றோம். உதாரணத்துக்கு காலர்ஸ், லீஷியஸ் அண்ட் ஹார்னஸஸ். இது இவங்கள ஒவ்வொரு கேதரிங்லயும் ஒரு கூல் கிட்டா ஆக்கிடும். வாங்க வாங்க. சோ நாங்க நம்புறது எவ்ரி பெட் டிசர்வ்ஸ் தி சேம் கம்ஃபர்ட் அண்ட் டிசைன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பண்ணும்போது நாங்க இவங்களோட வெதர் நேச்சர், ஃபேஷன் பிரிண்டிங் அண்ட் ஆஃப் கோர்ஸ் பெட் கம்ஃபர்ட்டை கவனத்துல வச்சுக்கிறோம். எனக்கு அந்த Black டக்ஸிடோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டக்ஸிடோ ரொம்ப கியூட்டா இருக்கு. இல்ல அந்த சின்னதா இருக்குது கூலா இருக்கு, ரெண்டாவது இருக்குதுல. சோ போரிங்கான Dresses விடுங்க, உங்க பெட்ஸுக்கு ஒரு வார்ட்ரோப் கொடுங்க. அது வெறும் Dress மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஸ்டைல் ஸ்டேட்மெண்டாவும் இருக்கும். ஓ கம் ஆன். ஓ மை காட். சோ டைட்டன்ஸ், நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த குழந்தைங்களை இந்த உலகத்திலேயே கூலான குழந்தைங்களை ஆக்க விரும்புறீங்களா? ஏன்னா இது வெறும் எங்க பிசினஸ் மட்டும் இல்ல, இது எங்க அன்பு. இந்த அன்பை நாங்க இந்த மொத்த உலகத்தோட பகிர்ந்துக்க விரும்புறோம். எங்களோட ask 80 lakhs for 6.5% in the company. எனக்கு என்னமோ இவங்களாம் இங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களால பிசினஸ் பத்தி சரியா பேச முடியாதுன்னு தோணுது. சோ அப்படியே இவங்கள விளையாட வெளியே அனுப்பி வச்சிடலாமா? குழந்தைங்களா கொஞ்சம் வெளியே விளையாடுறீங்களா? இவங்கள கொஞ்சம் பிசினஸ் பத்தி பேச விடுங்க. Damn cute. இவ்வளவு அமைதியான, இவ்வளவு ஒழுக்கமான குழந்தைகள்லாம் இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. அதாவது என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. சொல்லுங்க, இந்த ஐடியா எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? நான் புனேல ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன். என்னுடைய அப்பா அம்மா என்கிட்ட நீ ஹைதராபாத்க்கு திரும்பி வந்துரு, திரும்ப எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் வச்சேன், நான் வருவேன் ஆனா எனக்கு ஒரு பெட் வேணும்னு சொன்னேன். அண்ட் அந்த டைம்ல அவ்வளவு வருஷமா எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு பெட்டை வாங்க விட்டதே இல்ல. அப்பதான் எனக்கு என் முதல் பெட் மைலோ கிடைச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மைலோக்காகவே நான் ட்ரெஸ் தயார் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இந்தியா விட்டு வெளியே பார்க்கும்போது, யூஎஸோட ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, அங்க இருக்க ஸ்டோர்ஸை பார்க்கும்போது வெளியே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனா அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு அதோட குவாலிட்டி எனக்கு பிடிக்கல. அப்பதான் நானே ஒரு ஃபேஷன் டிசைனர்ல நானே என் குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன். சோ இப்படிதான் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆச்சு.
அண்ட் நீங்க எப்படி இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணீங்க? நாங்க அப்படியே சும்மா ஒரு காலேஜ் ஃபெஸ்ட்ல மீட் பண்ணோம். அப்ப இவங்க ஹைதராபாத்ல இருக்கவங்கன்னு தெரியும். திரும்பி வந்தாங்க, அப்படியே பேச ஆரம்பிச்சோம். அண்ட் இங்க ரீகனெக்ட் ஆனோம். அப்புறம் என் பெட்டுக்கு இவரு ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னை விட அதிகமா. அப்புறம் நாங்களும் கடைசியில fell in love. So, நீங்களும் love பண்ண நானும் love ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ உங்களோட உங்க பெட் அப்புறம் கல்யாணம். சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் நடத்துறீங்க. எஸ், சோ பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ப்ராடக்ட்ஸை பார்க்க விரும்புனீங்கன்னா பார்க்கலாம். டைட்டன்ஸ் தாராளமா வந்து பார்க்கலாம். லீஷ் நல்லா இருக்கு. பெரிய டாக்ஸ்க்கு என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? ஸோ இதே மாதிரி இது எம் சைஸ் XXL வரைக்கும் பண்றோம். அண்ட் டபுள் பேடட் ஹார்னஸ் இருக்கு. பெட்டை இது ரெண்டு பக்கத்துல இருந்தும் பிடிச்சுக்கும். அண்ட் இதுக்குள்ளேயும் பேடிங்கை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்களே பாருங்க. இது எங்களோட இதோட பிரைஸ் என்ன? இது 499, 599, 699. நல்ல பிரைசஸ். கலெக்ஷன்ஸ்ல நல்லா இருக்கு. ஒரு வாட்டி மார்க்கெட் டிமாண்ட் என்னன்னு பாத்துடலாம். ஆடியன்ஸ் அவங்கவுங்க ஓட்டிங் மீட்டர் எடுங்க. எஸ்ஆர் நோன்னு சொல்லுங்க எங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? $74% people இதுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Thank you. நிமிஷா, உங்களுக்கு சேர் கொண்டு வர சொல்லட்டுமா? என்ன உட்கார விரும்புறீங்கன்னா thank you. நீங்க தாராளமா பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். இல்ல நோ sir, ப்ராப்ளம். thank you so ஏன்னா நீங்க much. பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால. இல்ல சார், ஐம் குட், தேங்க்யூ. நிமிஷா, ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் இது ஒரு நல்ல நியூஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல டைம்ல நீங்க இந்த ஐடியா பாஸ்க்கு வந்திருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்காக உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்னோட பர்சனல் ஸ்டோரியில கூட ஆக்சுவலி த ஸ்லீப் கம்பெனி நானும் ஹர்ஷலும் ஆரம்பிச்சது எங்களோட பையன் அயான் பிறந்ததுக்கு அப்புறம் தான். சோ பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட் பிரெக்னன்சில தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்துச்சு. அண்ட் இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். அதுக்கப்புறம் ஐ அம் சோ ஹாப்பி உங்களை இங்க பார்த்ததுல. தேங்க்யூ மேம், தேங்க்யூ so much. உங்க பிசினஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களோட ஸ்கேல் எப்படி இருக்கு? எங்க இருந்தெல்லாம் பிசினஸ் வருதுன்னு? 2018ல கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணோம். அண்ட் 2018ல இருந்து 2019 வரைக்கும் நாங்க வெறும் மார்க்கெட் ரிசர்ச், பாப்அப், எக்ஸிபிஷன்ஸ்ல மட்டும்தான் கலந்துக்கிட்டோம். அண்ட் ஓகே, மார்க்கெட் ஃபிட்டை புரிஞ்சுக்கிட்டோம். இன்ஸ்டாகிராம்ல இருந்து அப்ப நாங்க வித்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பெரிய புஷ் கிடைச்சது பெங்களூர்ல நடந்த ஒரு எக்ஸிபிஷன்ல தான். நாங்க 1.5 lakh சேல்ஸ் 2 நாள்ல அச்சீவ் பண்ணோம். அண்ட் இதெல்லாம் ப்ரீ கோவிட். இங்க கோவிடையா மென்ஷன் பண்றேன்னா அதுக்கப்புறம் பெட்டோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாச்சு, எதிர்பார்க்காத அளவுக்கு. இப்போ உங்களோட ஸ்கேல் எவ்வளோ, அதோட ரன் ரேட் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த ஃபினான்ஷியல் இயரோடது 26 lakhs. உங்களோட மார்க்கெட் எவ்வளோ பெருசு, இன்னைக்கு உங்க பெட்டோட பெனிட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது அதை பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியன் பெட் கேரோட மார்க்கெட் சைஸ் அரௌண்ட் $3 billion சைஸ் இருக்கு. அத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி வரும். அதுல நம்ம பார்த்தோம்னா வெறும் 10% தான் க்ளோத்திங் அண்ட் ஆக்சசரிஸ் வரும். அண்ட் ஓகே 5% கூட எடுத்துக்கலாம். அது வந்து 160 இருந்து $200 million வரும். அதாவது 1500 கோடி வரும். அப்போ இது 1500 கோடி மார்க்கெட்னா அதுல நீங்க முதல் 2-3 வருஷத்தை விட்டுருங்க. ஏன்னா நீங்க செக் பண்ணிட்டு இருந்தீங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த 4 வருஷத்துல உங்களோட நம்பர் வெறும் 25-26 லட்சம் மாசத்துக்கு. இன்னைக்கு வரைக்கும் உங்க ஷேர் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான மிகப்பெரிய காரணமே நாங்க 3 கோடி ரெவென்யூல இருந்து வருஷத்துக்கு வெறும் 50,000 மட்டும்தான் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்ட் பில்டிங்ல செலவு பண்றோம். எங்களோட 25 லட்சம் வெறும் வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் ட்ரஸ்ட்ல தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க 14 கோடி வேல்யூவேஷன் சொல்லிருக்கீங்க. என்ன பேசிஸ்ல சொன்னீங்க? இந்த வருஷம் Q1ல 78 lakhs பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 56 lakhs பண்ணிருந்தோம். நாங்க ஏற்கனவே 20-25% க்ரோ ஆயிட்டு இருக்கோம். நாங்க 3.5, 3.6 வரைக்கும் கம்ஃபர்டபிளா பூட் ஷாப்லயே ரீச் பண்ணிடுவோம். சரி ஓகே, நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். 3.6 crores ஆகுது. 10% போட்டு பார்த்தா 36 lakhs வரும்னே. நீங்க இப்ப 14 கோடி சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் பெர்சன்டேஜ்ல மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பாப்போம். 5x 5x சேல்ஸ்ல 5x எடுக்கிறீங்களா என்ன? ஆமா. நான் நெட் இன்கம்ல தான் பாத்துட்டு இருக்கேன். 14 கோடி சொல்றீங்க சார். கம்பெனியோட இந்த ஸ்டேஜ்ல நெட் இன்கம் 6 வருஷம் ஆயிடுச்சுல சார். 6 வருஷம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டைம்ல 6 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா ஸ்டேஜ்ல இது 1 இல்ல 2 வருஷ கம்பெனி தான் இல்லையா? ரெவென்யூ. ஓ அப்படியா? நீங்க இந்த பேசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? பண்ண மாட்டீங்களா?
இல்ல ஆனா ஆனா நான் இதுல இன்வெஸ்ட் பண்ண போறேனா இல்லையாங்கிறது மல்டிபிள்ஸ்ல இல்ல, அது growthல தான் இருக்கு. யா உங்களுடைய சேல்ஸ் இங்க சொல்றது என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய மார்க்கெட்னு சொல்றீங்களோ அது 1500 கோடி மார்க்கெட் இல்லைன்னு அது காட்டுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க விற்கிற இந்த அக்சசரிஸ்க்கான மார்க்கெட் அது ரொம்பவே சின்னது. அதனால என்னால உங்களோட இன்னைக்கு கை கோர்க்கவே முடியாது. ஆனா ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களோட யூஎஸ்பி நீங்க ரெண்டு பேரும் பேஷனட்டா இருக்கீங்க. அப்புறம் உங்க யூஎஸ்பி ஃபேஷன். ஏன்னா ஃபேஷன்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. நான் ஒவ்வொரு ஆண்டர்பிரினர் கிட்டயும் பார்க்கறது டேபிளுக்கு என்ன கொண்டு வராங்கன்னு, ஸ்பெஷாலிட்டி என்ன, மோட் என்ன. நீங்க ஃபேஷன் கொண்டு வரீங்க. ஃபேஷனை பத்தி உங்களுக்கு ஃபேர் நாலேஜ் இருக்கு. நீங்க அதே ஃபேஷனை எல்லாருக்கும் ஜெனரலைஸ் பண்றதுக்கு பதிலா அதை பீஸ்புக் ஃபேஷனா ஆக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியால பெட் டிசைனர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெட் டிசைனரை பார்த்ததே இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒவ்வொரு சிட்டில இருக்கிற லீடிங் ஃபேமிலிஸை பிடிச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற 3 கோடி டர்ன் ஓவர் ஒவ்வொரு சிட்டிலையும் பல மடங்கு அதிகமாகலாம். நீங்க டிசைனர் செக்மெண்ட்டுக்கு வர விரும்புறீங்கன்னா ஒண்ணு, ரெண்டாவது நீங்க ரெஸ்ட்ரிக்டட் ப்ராடக்ட்ஸை தயாரிச்சு நீங்க ஏதாவது ஒரு சேனல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா அது வெப்பா இருக்கலாம், இல்ல ஆன்லைன் சேனலா இருக்கலாம், இல்ல பிசிக்கல் ஸ்டோராவும் இருக்கலாம். இல்லனா இது ஸ்கேலபிள் இல்ல. இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஓகேனா நம்ம ஒரு ஃபியூச்சர் கன்வர்ஷன் பத்தி யோசிக்கலாம். வேல்யூஷன் பத்தி அப்புறமா பார்த்துக்கலாம். உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா என்னால இன்னைக்கு உங்களோட கை கோக்க முடியாது. ஓகே. பிரியங்கா மேடம், இன்னைக்கு என்னால உங்களோட கை கோர்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இதோட ஸ்கேல்ல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஓகே. சோ இன்னைக்கு நான் கை கோர்க்க விரும்பல, என்னால கை கோர்க்கவும் முடியாது. ஆனா இதுல இருந்து உங்களால ஏதாவது உருவாக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ப்ரொஃபசர் சார், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு 1500 கோடி மார்க்கெட்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிசினஸை 20 கோடி 30 கோடி வரைக்கும் கொண்டு வர முடியும். அது என்னோட அட்வைஸ் இல்லை, அதை உங்களால பண்ண முடியும். தட்ஸ் ஆல். யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ஜிம்மி சொன்னது, நீங்க ஒருவேளை டிசைனர், அதாவது டிசைன் தானே உங்களோட கோர், அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா ஜிம்மி அவரோட ஆஃபர் பத்தி ஏதாவது யோசிப்பாரு. சோ அத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்க. எங்களோட விஷன் என்னமோ அதே தான் இருக்கு. அதாவது நாங்க மேக்ஸிமம் பெட் பேரண்ட் வீட்டுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க விரும்புறோம். எங்கள் சைமல்டேனியஸா இதை டாகோ எலைட் இல்ல டாகோ பிளஸ்ஸா இதை கொண்டு வர முடியும். ஆனா நாங்க இந்த விஷனை கண்டினியூ பண்ணி முதல்ல இதுல ஏதாவது அச்சீவ் பண்ண விரும்புறோம். அண்ட் அதுக்கப்புறம் வேணா வேற லைன்ல போக விரும்புறோம். Guys, good luck to you guys. My side, wishing you both பட் all the சார் best. என்னன்னா, இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறமா நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சோ இதுல நாங்க முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறோம். அண்ட் அதுக்கப்புறமா திரும்ப உங்களை வந்து பார்க்க விரும்புறோம். யூ நோ. இல்ல, and we respect that. ஐ திங்க் இதுல முக்கியமானதே ஃபவுண்டர்ஸ் கிட்ட ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். இப்போ நீங்க காட்டின இந்த விஷயம், ஏன்னா ஜிம்மி சார் உங்களுக்கு ஃபண்டிங் தரத்துக்கு தயாரா இருந்தும் கூட நாங்க எங்க விஷனை சேஞ்ச் பண்ண விரும்பலன்னு சொன்னீங்க. அது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அது ஒரு சைன் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர்ஸ் இன் ஃபியூச்சர். அதுக்காகவே உங்க ரெண்டு பேரையும் நான் பாராட்டுறேன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ். வெரி குட், வெரி குட். நீங்க சீக்கிரமே இங்க வரணும்னு நாங்க விரும்புறோம். கண்டிப்பா வந்து டைட்டன்ஸ் கிட்ட பெரிய ஃபண்டிங்கை வாங்கிட்டு போகணும். அதான் என்னோட நிச்சயமா. தேங்க்யூ வெரி மச். Thank you so much. தேங்க்யூ. பார்த்துட்டே இருங்க ஐடியா பாஸ்.